சிம்ம ராசி நேயர்களுக்கு மே மாதம் 2026 எப்படி இருக்கும்? ராசியில் கேது, 7ஆம் பாவத்தில் ராகு, 8ஆம் பாவத்தில் செவ்வாய், சனி உடன் இருக்கிறார். 9வது பாவத்தில் ராசியாதிபதி உச்சமாக இருக்கிறார். 10ஆம் பாவத்தில் சுக்கிரன், 11வது பாவத்தில் குரு. பாருங்க, ராசியாதிபதி உச்சம் பெறும் பொழுது சிம்ம ராசிக்கு பேர், புகழ், வசதி எல்லாமே இருக்கும். ஆனால் 8ஆம் பாவத்தில் செவ்வாய், சனி எல்லோரும் ஏதாவது சொல்லுவாங்க, ஆரோக்கியத்தை கெடுக்கும். மன நிம்மதியை கேத்து மன நிம்மதி கெடுக்கும். தூக்கம் சரியாக வராது. மனதில் பயம் இருந்து கொண்டே இருக்கும். நீங்கள் வியாபாரியாக இருந்தால் ரொம்ப அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். வெளிநாட்டு வியாபாரியாக இருந்தால் குடுக்கல் வாங்கலில் ரொம்ப உஷாராக இருக்க வேண்டும், அல்லது அதில் நஷ்டம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் அரசியலில் இருந்தால் அன்எக்ஸ்பெக்டட் ரிசல்ட்ஸ், நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுக்கு கொஞ்சம் கம்மியாக ரிசல்ட் வரும் என்று சொல்லி. ஆனாலும் சூரியன் உச்சமாக இருக்கும் பொழுது சுயஜாதத்தில் இருக்கின்ற தசையை பொறுத்து ரிசல்ட்டுகள் வரும். சூரியன் உச்சமாக இருக்குது, 15ஆம் தேதிக்கு அப்புறம் ரிஷபத்தில் வந்துவிடும். அது நல்லாவே செய்யும் தவிர கெடுக்காது. ஆனால் குரு மாறின பிற்பாடு, அது இன்னும் 2 மாதத்துக்கு அப்புறம் பார்க்கலாம், தசமே யூ ஹாவ் குட் ரிசல்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் கலைஞராக இருக்கீங்க, கலைஞராக இருந்தால் இந்த மாதத்தில் அலைச்சல்கள் ஓவராக இருக்கும். இங்கேருந்து அங்கே போகணும், அங்கே போகணும், இங்கே போகணும், இந்த வேலையை முடிக்கணும், காசு சரியாக வரலை, இந்த அலைச்சல்கள் இருக்கும். வயிற்று சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கும். வேலைக்கு செல்கிற ஆண் பெண்களுக்கு இந்த மாதம் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். குருவின் அருள் இருக்குது, சூரியனின் அருள் இருக்குது. அதனால் ப்ரமோஷனும் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, பண வசதி வர்றதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஹெல்த்தை மாத்திரம் கண்டிப்பாக கவனிக்க வேண்டும். அது ஆண் இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, தன்னுடைய ஆரோக்கியத்தை கவனிக்க வேண்டும். ஏன்னா வெயிலில் போய் தண்ணி குடிச்சிங்கன்னா சீதளெல்லாம் பிடிச்சிக்கும். அது மாதிரி வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நீங்கள் ஸ்டூடெண்ட் இருக்கீங்க, கண்டிப்பாக நல்லா படிச்சிருக்கீங்க, நல்ல ரிசல்ட் வரும், தைரியமாக இருக்கலாம். விவசாயிகளுக்கு சுமாரான காலம், கடுமையான காலம் என்று கடுமையான காலம் என்று சொல்வேன். ஏன்னா சூரியனுடைய தாக்கம் நல்லா இருக்குது. ஆனால் சனி தாக்கத்தினால் விவசாயத்தில் சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. வீட்டில் இருக்கிற எல்லோரும் வயதானவர்களுக்கு சொல்கிறேன், டாய்லெட் பாத்ரூம் போகிறதோ வெயிலில் அதிகமாக சுற்றுறதோ உங்களுக்கு சரி கிடையாது. ஏனென்றால் அங்கேயும் விபத்து, இங்கேயும் விபத்து. வெயிலில் ரொம்ப அதிகமாக சுற்றினீங்கன்னா ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கும். ரொம்ப வெயிலில் சுற்றக்கூடாது. இந்த நேரத்தில் அஷ்டம சனி இருக்கும் பொழுது வெயிலில் சுற்றக்கூடாது. என்ன பரிகாரம் செய்யலாம்? பரிகாரம்: தினமும் சூரிய பகவானுக்கு தண்ணீர் விட வேண்டும். ஆஞ்சநேயர் பூஜை செய்ய வேண்டும். சனிக்கிழமை ஆஞ்சநேயர் கோயில் போய் அங்கே விளக்கேற்றி பிரசாதம் வைத்து ஆஞ்சநேயரை 4 தடவை சுற்றிட்டு வரலாம், 9 தடவை சுற்றிட்டு வரலாம். இந்த மாதிரி செய்தீங்கன்னா நீங்கள் எல்லோரும் சந்தோஷமாக சுகமாக வாழ்வீர்கள். நன்றி, வணக்கம்.